இயேசுவே ஆண்டவர், மரியே வாழ்க. இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்த்துடிக்கும் சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாய் திருச்சபையானது இறந்த நம்பிக்கையாளர்களின் தினத்தை கொண்டாடுகிறது. உத்தரிக்கும் நிலையில் இருக்கும் ஆன்மாக்கள் தாங்கள் செய்த பாவங்களின் தற்காலிக தண்டனையை அனுபவித்து சுத்திகரிக்கப்பட்டு விண்ணகம் செல்ல ஆயத்தமாகவும் நிலையில் உள்ளனர். அவர்களுக்கு நாம் செய்யும் மிகச் சிறந்த உதவி ஜெபம் மற்றும் திருப்பலி ஆகும். முக்கியமாக இறந்த ஆன்மாக்களுக்காக திருப்பலி ஒப்புக் கொடுப்பது அவர்களுக்கு கடவுளின் இரக்கத்தையும் மன்னிப்பையும் பெற்றுத்தரும் வழியாகும். பொலிவியா நாட்டைச் சேர்ந்த திருமதி காட்டலினா என்பவர் திருப்பலியின் போது அவர் கண்ட காட்சியில் திருப்பீடத்தின் முன்பு சாம்பல் நிறத்தில் கரங்களை உயர்த்திய நிலையில் நிழல் உருவங்களாக சிலர் தோன்றினார்கள் என்றும், அப்பொழுது அன்னை கன்னிமரியாள் இப்படியாக அந்த காட்சியை காட்டலினாவிற்கு விளக்கியுள்ளார். உத்தரிக்கும் நிலையிலுள்ள பாக்கியம் பெற்ற ஆன்மாக்கள் இவர்கள். அவர்கள் மோட்ச வாழ்வை பெற உங்களது மன்றாட்டுகளுக்காக காத்திருக்கின்றனர். அவர்களுக்காக மன்றாட மறக்காதீர்கள். தங்களுக்கென்று மன்றாட முடியாத நிலையில் இருக்கும் இவர்கள் உங்களுக்காக மன்றாடுகின்றனர். அவர்கள் இங்கிருந்து விடுதலை பெற்று கடவுளுடன் இணைந்து நிலை வாழ்வில் மகிழ்ந்திருக்க நீங்கள்தான் ஜெபிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். எனவே திருப்பலியில் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுகள் என்ற பகுதியில் இறந்தவர்களுக்காகவும் குறிப்பாக உத்தரிக்கும் ஆன்மாக்களுக்காக